நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெல்லியாளம் பகுதியில் கான்கிரீட் பாலம் அமைக்க அனுமதி மறுத்த வனத்துறையினர் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். பொதுமக்களின் கோரிக்கை என்ன? தற்போது அங்கு என்ன நடந்து வருகிறது? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நெல்லியாளம் நகராட்சிக்குட்பட்ட மரப்பாலம் பகுதியில் இருந்து கோழிக்கொல்லி பழங்குடியின கிராமத்திற்கு சாலை ஒன்று செல்கிறது. கடந்த காலங்களில் இரும்பு பாலம் மூலமாக நடைபாதை ஒன்று ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு மழையில் ஆற்றில் அந்த பாலமானது அடித்து செல்லப்பட்டது. அதன் பிறகு கான்கிரீட் பாலம் அமைக்க வேண்டும் என பழங்குடியின மக்கள் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்தனர். அதன்படி நெல்லியாளம் நகராட்சி சார்பாக வாகனங்கள் செல்லும் வகையில் புதிய பாலம் கட்ட 42 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் தற்பொழுது வனத்துறையினர் ஆற்றின் மீது கான்கிரீட் பாலம் கட்ட முடியாது, கட்டுவதற்கு தடையில்லா சான்று வழங்க முடியாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பாலத்தை கடந்து செல்ல வனத்துறை சார்பாக 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி நடைபாதை பாலம் அமைக்கப்படும் எனவும் அதில் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அதற்கான பூஜை தொடங்கப்படும் சூழ்நிலையில் வனத்துறை மீது கோபமடைந்த பழங்குடியின கிராம மக்கள் எங்களுக்கு அவசர தேவைக்கு வாகனம் செல்லும் வகையில் நகராட்சி மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி மூலம் கான்கிரீட் பாலம் அமைக்க வேண்டும் எனவும் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் எங்கள் கிராமத்திற்கு வர வேண்டும் என கூறி அந்த பகுதியில் குவிந்தனர். பின்பு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் நெல்லியாளம் நகராட்சி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு சென்று ஓரிரு நாட்களில் பாலம் கட்டுவதற்கு அனுமதி வாங்கி தரப்படும் என கூறிய நிலையில் தற்காலிகமாக அந்த போராட்டம்